சேலம் சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறுவது எப்படி என்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே.ஏ. நேரு, தங்கம் தென்னரசு, ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். சேலம் திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக அழைத்து சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்தியது. அப்போது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது எப்படி என நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பினர். ஒரு சில திமுக நிர்வாகிகள் அதிமுகவினருடன் இணைந்து செயல்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வருவதாகவும், புகார்கள் உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. தொடர்ந்து கோவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் எந்தெந்த இடங்களில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது கோவை தொகுதியில் யாருக்கு சீட் ஒதுக்கினாலும் அனைவரும் பணியாற்றி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கோவை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளிடையே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.